உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால அதனால ம். இன்னைக்கு விடுமுறை, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இல்லையா? ம். ஏர்லியா முடிச்சிட்டேன். அப்ப மெடிடேஷனை கொஞ்சம் இருந்து செய்துட்டு, அப்ப உங்களுக்கு மெசேஜை போட்டு கொஞ்சம் படுப்போம்னுட்டு எழும்பி இருந்து என்னத்த செய்வாங்க. ஆமா 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 ஆமா, கரெக்ட் 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 கரெக்ட். அப்ப படுத்துட்டேன். அப்ப ஓகே வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு போடியேன். அங்க இப்போ காலையில இப்போ மணி 10:30யா? காலையில 10:30யா? மார்னிங் ம், ம், 10:30யா? ம், ம், மார்னிங் 10:30, ரைட் ரைட். அப்புறம் நாளைக்கு காலையில் தான் போவீங்க இல்லையா? ம். ம். காலையில் எத்தனை மணிக்கு போயிடுவீங்க? 6:30 7 மணிக்கெல்லாம் கிளம்புவீங்களா? 7:30க்கெல்லாம் பள்ளிக்கூடத்து குழந்தைங்களை கூட்டிட்டு Yes, அப்படியே வேலைக்கு போயிடுவீங்க. உங்களுக்கு yeah, தினமும் வேலை பிள்ளைகளுக்கு. நேரம் என்ன? தினமும் வேலை நேரம் காலையில் எத்தனை மணிக்கு போறீங்க? நான் 9க்கு போவேன் ஐயா. இவைய வழியில 9. எழுப்பி 7ல இருந்து இவைய வழிக்கிடுத்தி 8க்கு விட்டு இறங்கினா ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே போவோம். டைம் 8:30க்கு இறங்கினா தான் இந்த வேலையை போகலாம். போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் வேற 5:30 கொளிச்சிருக்கு. அந்த கேப்புக்குள்ள போயிட்டு திரும்பி சமைச்சு வர்றது வைக்கிறது. வீட்டுக்கு திரும்பி வர்றது காலையில் 8:30க்கு போனீங்கன்னா சாயங்காலம் 5:30க்கு தான் வீட்டுக்கு வருவீங்களா? 4:30 ஆகும் ஐயா. பிறகு 5:30க்கு கொளிச்சு அட்டன் பண்றேன்னு நான் சொன்னேன் ஆன்லைன்ல. ஓ ஆமா ஆமா. இது அது 9:30 வரைக்கும் அது போகும். அப்ப 5:30, அப்ப 9:30 அடேங்கப்பா, இரவு 9:30 வரைக்கும். அப்ப 5:30 6:30 7:30 அதுல ஒரு 4 மணி நேரம் போயிருது. அப்ப நேரம் சரியா இருக்கு, எங்கேயும் நகர முடியாது இல்லையா? அப்பப்பா. அதுதான். ம். அப்ப நைன் அது தேர்ட்டிக்கு இங்க வந்ததுக்கு எல்லாரும் அப்புறம் வந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் தூங்கறதுக்கு மணி 11 ஆயிரம் இல்லையா? Yeah. இங்க எல்லா சிச்சுவேஷனும் அப்படித்தானே ஐயா. ஏதாவது ஒன்றுக்குள்ள சிக்கணும்டா டைம் எடுக்கிற கஷ்டம். வேலை போய் வீட்டை வரவே டைம் போயிடும். சரி, இந்த கல்லூரிக்கு போறதுக்கு எத்தனை ஆண்டு, இன்னும் எத்தனை எத்தனை வருஷம் கோர்ஸ் வருது? எத்தனை டைமிங் என்ன? என்ன கோர்ஸ் என்ன? செமஸ்டரா எப்படி? இப்ப போன செப்டம்பர் தொடங்கினாங்க. இந்த செப்டம்பர் வரைக்கும் 1 இயர். பிறகு ஒரு 2 months கேப் விட்டு திருப்பி அடுத்த செப்டம்பர்ல இருந்து ஒரு 4 இயர்ஸ் படிக்கும். அது கொஞ்சம் காசும் பணம் கட்டி 1 இயருக்கு ஒருக்கா பணத்தை கட்டி படிக்கணும். அந்த வசதி இருந்தா தான் அடுத்த ஸ்டெப் போகலாம். அப்படி இல்லாட்டிக்கு அது கேப்ல விடுபடும். பிறகு இருக்கிற நேரம் திருப்பி கட்டி அப்படி போகும். என்ன படிப்பு? என்ன கோர்ஸ்? என்ன படிப்பு? அக்கவுண்டிங் பேரோல் ஐயா. அதனால என்ன? அது என்ன? என்ன எதுக்காக என்ன தொழில்நுட்பம்? பி என்ன பி டெக்னாலஜி? பிஏ 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 எல்லாம் இதுக்குள்ள இன்க்ளூடட். பிஏ டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கவுண்டிங் பேரோல் எல்லாம் இதுக்குள்ள இம்பார்ட்டன்ட். இதனால உங்களுக்கு என்ன பிசினஸ் இதனால உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும்? தனியார் கல்லூரியில ஏதாவது சேர போறீங்களா எப்படி? தனியார் இல்ல இல்ல நிறுவனத்திலயா, கவர்மெண்ட்? வேலை நல்ல வேலை எடுக்கலாம் தானே. இப்ப நாங்க சம்பளம் குறைவு இல்லை. எங்களுக்கு சம்பளம் குறைவு தானே. பேசிக் சேலரி தான் நாங்க எடுப்போம். இப்ப 1 ஹவருக்கு $17 தான் சம்பளம். இப்ப நான் வர்ற காலத்துல பேசிக் சம்பளம் 1 ஹவருக்கு $9. அப்ப இப்ப கொஞ்சம் கூட்டி $17. இப்ப பேசிக் யாரு வந்து எந்த வேலை செய்தாலும் வீடு குப்பை அள்ளுற கிளீனிங் வேலையில இருந்து எந்த வேலை செய்தாலும் பேசிக் $17 தான். ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்தானே இந்த வேலை செய்தானே படிச்சா தான் கொஞ்சம் நல்ல வேலை எடுக்கலாம், நல்ல சம்பளம் எடுக்கலாம். இப்படித்தான் உங்க தத்துவம் இப்படித்தான் போயிட்டு இருக்கு. சரி சரி. இது பார்ப்போம். இது மருத்துவத்தை நாம இது அப்படியே நீங்க பேச ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. நீங்க அப்படியே நீங்க பேச இது என்ன ஆரம்பிடு. சொல்லுங்க, இப்ப எனக்கு கூட இருக்கிறவைக்கே நான் சொல்றேன். ஆனா அந்த ம். ஒன்றும் சீரியஸா எடுக்கணும் இல்ல. ஆமா ஆமா. புக்கத்தான் படிச்சு பாக்குறேன் அப்படியே அப்படித்தான் ஒரு கேர்லெஸ் அவைக்கு புக்கை கொடுக்கவே நான் விருப்பம் இல்லை. அது கேர்லெஸ்ஸா போறதால புக்கை கொடுக்கவே நான் விருப்பம் இல்லை. ஆமா ஆமா ஆமா. அப்ப ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு நான் சொல்றேன், சொல்யூஷன் சொல்றேன். நீங்க கூகுள் மீட்டிங் இருக்கு, இப்படி எல்லாம் அட்டன் பண்ணலாம் எல்லாம் சொல்றேன். ம் ம். அந்த இம்பார்ட்டன் ஒருவருக்கும் அது இந்த சீரியஸ் எஞ்சது அதான் சொன்னேன். காலையில எழுப்பினா பொழுதோட மட்டும் வெளி வேலை அந்த பில் இந்த பில்லுன்னு மென்டாலிட்டி சர்க்கிள்ல போயிக்க இருந்தா என்ன செத்தா என்னன்ற மாதிரி போயிடும். அப்ப அதை வர சாப்பிட வேணாம்னு சொன்னா கோவம் வருது. அப்புறம் என்னத்துக்கு உயிரோட இருப்பாங்க. எவ்வளவு அது ஒரு அந்த மோசமான எவ்வளவு ஒரு மோசமான கலாச்சாரத்துல போய் மாட்டிக்கிறாங்க பாருங்க. தன் உடமையே நிறைய கவனிக்காம தான் எதற்கு வாழ்றோம், எப்படி சாகுறோம், எப்படி நோவு வருது, இந்த வாழ்க்கையின் தொடக்கம் என்ன, வாழ்க்கையின் முடிவு என்ன, எதுவுமே தெரியாம வந்திருக்காங்க. இந்த வேலைக்கு ஒரு சாதாரண ஏதோ ஒரு படிச்சுட்டு ஒரு நாட்டுல போய் ம், அடிமையா இருந்து உடம்பை பத்தி தெரியாம
நாளைக்கு உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் எங்க போறது? எதேங்கப்பா ரொம்ப கொடூரமா மாட்டிக்கிட்டாங்க இந்த இல்ல அதாவதுக்கா இல்ல ஒன்று இல்ல இங்க பிறந்தவனுக்கும் அதே நிலைமை தான், வந்தவைக்கும் அதே நிலைமை தான், எல்லாரும் இதே சர்க்கிள் தான். அப்பா கொடூரம் 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 அப்பா அப்பா. ம். இயற்கை எப்படி தவறா கொண்டு போயாச்சு அப்பா 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 அப்பா. சரி சரி சரி. முயற்சி பண்ணலாம். அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் இப்ப எப்படி நீங்க தேடுற மாதிரி உங்களை தேடிட்டு இருப்பாங்க. நீங்க பொதுவாக தனி மனிதனை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக தனி மனிதனை சந்திக்கிறதை தவிர்த்து கொள்ளுங்க. தனி மனிதனை சந்திப்பதோ தனி மனிதனுக்கு பண்றதோ தேவையில்லை. நீங்க இந்த நீர் மருத்துவம் ஒண்ணு இருக்குதுன்னு கனடா பூரா தெரியணும். அல்லது கனடாங்கிறத விட நீங்க இருக்கிற பகுதியிலையாவது நீர் மருத்துவம் ஒண்ணு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படித்தான் கொண்டு போக முடியும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், தனி மனிதன் யாரும் நான் பேசுறது இல்லையே. எனக்கு தனி மனிதனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இப்ப ம். மெல்ல மெல்ல பரவிட்டு இருக்குது. யாரோ பாக்குறாங்க. நீ இது விட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா உணவு ம். கலாச்சாரம் தப்பா இருக்கிறதுனால பாலியல் பிரச்சனையே பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த காலையில ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாரு. பாலியல் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க எல்லாமே. இதனடா இது என்ன புதுசா இருக்குன்னு பார்த்தா, அந்த நாட்டுடைய சட்டம் அப்படி சொல்லுது. நான் சொன்னேன், இது வந்து இயற்கைக்கு முரணானது. இது மோசமான பாலியல் இது. என்ன இது பழக்கவழக்கங்கள் இது? என்ன அரசாங்கம் இதெல்லாம் ஏத்துக்குதா? நான் சொன்னேன், இந்த நாடு நாசமா போயிருன்னு சொல்லிட்டேன். ஒரு ஒரு காலையில ஒருத்தர் கூப்பிட்டு பேசினாரு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது நான். அதற்கு ஒரே பிரச்சனை, புத்தர் எப்படி வீட்டை விட்டு வெளியே போனாரு, நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு நான். புத்தர் என்னன்னு பார்த்தார். புத்தர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் மாதிரி பணக்காரர் யாருமே மிகப்பெரிய அரசர் அவர். அவர் என்ன வீட்டை விட்டு வெளியே போய் தான் கண்டுபிடிக்கிறாரு இதெல்லாம். அந்த மாதிரி நீ வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டேன். பெரிய பணக்காரன் நடத்துறது ஏதோ அரசியல்வாதி மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீ இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ தப்பிச்சு போய் தான் ஆகணும். இல்லைன்னா நீ பாலியல்ல சிக்கி நீ நாசமா போயிடும் அப்படின்ட்டு நான். அவன் ஐயா நான் வந்து முக்கியமான ஒரு அரசியல் புள்ளி அப்படின்னா, நீ அரசியல் புள்ளியா இருந்த அரசியல்வாதியோட பையன் சொன்னான். அந்த மாதிரி பாலியல்ல சிக்கிட்டேன். எங்க குடும்பமே இப்படித்தான் இருக்குன்னு சொன்னாப்புல. சரி 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 சரி. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீ வந்து இது கவுன்சிலிங்ல சேரணும். மனிதன் பிறவி என்னன்னு கண்டுபிடிக்கணும். மனித பிறவின் எதுக்கு பிறந்தான், எப்படி சாகுறான், எப்படி இந்த பாலியல் எதுக்கு பண்ணணும்னே தெரியல. பாலியல் எதற்கு பண்ணணும் சிக்கிட்டாங்க. பாலியல் எதற்கு பண்ணணும், இதற்கு என்னோட உணவு பழக்கம் என்னன்னு கேட்டேன். சொன்னா அதெல்லாம் வணக்கம் இந்த ஐயா. உணவு. ஆ வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சரஸ்வதியா? மகாலே மகேஸ்வரி மகேஸ்வரி. ம் ம். அப்ப இதுல சரி சரி. அதிகமான மகேஸ்வரி வணக்கம் 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 வணக்கம். சரி சரி சரி. இப்போ காலையில ஒருத்தர் பேசினார், ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர். அதெல்லாம் இருக்கட்டும். அவர் வந்து கடுமையான பாலியல் பிரச்சனை சிக்கியிருக்காரு. சின்ன பையன், ஒரு 30, 27, 21, திருமணம் ஆகலையே என்னமோ தெரியல. அவங்க குடும்பத்திலயும் ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்தது. இதெல்லாம் பாலியல் பிரச்சனை எல்லாமே. கேட்டாவே அருவருப்பா இருக்குது. அவ்வளவு மோசமான நாடு, ஒரு மோசமான கலாச்சாரம், நாடு நாசமா போயிரும்டா அப்படின்னு நான். இதுக்கு என்னதான் தீர்வுன்னு, நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு நான் சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிரு, புத்தர் வெளியே போன மாதிரி போயிரு, நீ பணக்காரனா இருக்கலாம். இது வந்து மனிதன் பிறவை எடுத்தான்னு வச்சு எதுக்கு, அதாவது அதிக உணவும் இதுல இந்த புத்தகத்தில் இருக்கு. அதிக உணவும் பால் உணர்வும் மிகப்பெரிய ஆபத்தானது. அதிக உணவு தின்னாவே பால் உணர்வு என்ன ஆகுது, கொடூரமா இருக்கும். அதிக உணவு தின்னாவே இந்த பால் உணர்வு கொடுமா இருக்கும். அது கொடுமையான பால் உணர்வா இருக்கும். யாரை பார்த்தாலும் மோகிக்கிற மாதிரி வந்துருங்க. ரொம்ப மோசமானது அது. யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் மோகம் செய்யற மாதிரி ரொம்ப கொடூரமான பாலியல். அப்புறம் அவரை சொல்லி இப்படித்தான் இருக்கணும், நீ பேசாம கவுன்சிலிங் வந்துட்டு வந்தேன்னா நீ வீடியோவை ஆன் பண்ணாத, நீ வெறும் மௌனமா இருந்து கவனிச்சுட்டு இது 1 மாசம் நீ கவுன்சிலிங் பண்ணி உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு என்னோட வீடியோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்புறம் நான் சொன்னேன், ஏதோ அரசியல்வாதியோட பையனாடு தெரியுது, சரி இருந்துட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு பார்த்தா சொன்னேன். இப்போ அதை விசாரிச்சுட்டு இருந்தேன். அதனால வந்து இதை பார்ப்போம். நம்ம வந்து நெட்டில் தான் நம்ம பேசணும். நெட்டில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில், அதில் தான் நீங்கள் பேசுறது. தனி மனிதனை முடிஞ்ச அளவுக்கு தனி மனிதனை சந்திக்கிறது, தனி மனிதனுக்கு ஆலோசனை சொல்கிறத விட்டுருங்க. உங்களை பார்த்து நிச்சயமாக கேட்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து முக்கியமாக உங்களை கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது சொல்லிக்கலாம். சில பேருக்கு இப்போ நம்ம மெலிஞ்சிட்ட இப்படி மெலிஞ்ச எல்லான்னு கேட்டா இப்படி இதை சொன்னா
ஆ அதை எப்படி சாப்பிடாம இருப்பீங்க? தலையை சுத்தாதோ, புரோட்டீன் இருக்காது, அயன் இருக்காது அப்படின்னு அதுக்கும் விளக்கம் கொடுத்து பார்க்குறேன். நான் தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்னதை வச்சு புக் அதில் சொன்னா ம் சில கேள்விகளுக்கு அதை என்ன சொல் மென்டலுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேக்க நாங்க எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அதை கேட்காம அது கஷ்டம் மயங்கி விழுந்த யாரு பாக்குறது ம் அப்ப சாப்பிட நட்டு பேசாம வந்து அதாவது மயங்கி விழுந்தா யார் பார்க்கறது? அடேங்கப்பா, என்ன மயங்கி விழுந்தா யார் பார்க்க? இப்ப என்ன மயங்காம இருக்காங்களா? அதான் ரைட். சரி, முயற்சி பண்ணலாங்க ஐயா. நேற்றெல்லாம் வெளியே போனான் ஐயா. காலையில இவைக்கு ஒரு கோபி போட்டு கொடுத்துட்டு நானும் ஒரு சின்ன கப்ல குடிச்சிட்டு போனான். பின்ன ஈவினிங் 6-7 தான் வந்தேன். எந்த டயட்டும் இல்லை, எந்த எதுவுமே இல்லை. அது என்னன்னு சொல்றது, அப்படி ஒரு பொடி வந்து நல்லா கூலா நல்லா இருந்தது. என்ன அதை எப்படி அவைக்கு விளங்கப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல. அது உடம்பு என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு வந்து நடமாடும் தாவரமாக மாறி தனக்கு தேவையான காற்றுல இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் பாடத்துல இங்கிலீஷ்ல இருக்கு இல்லையா, அதை அப்படியே சொல்லுங்க. அவனுக்கு வந்து என்ன மொழி 5ஆம் பாடத்தை எடுத்து பாருங்க. 5ஆம் பாடத்துல நீங்க சொல்றது 5ஆம் பாடத்துல டக்குன்னு அது வந்துடணும். அதாவது நம்ம வந்து கிடைக்கும் சக்தியா தான் அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. நீங்க வேற ஒண்ணுமே தேவையில்லை. அதை மட்டும் முன்னருக்கு அதை படிங்க. 5ஆம் பாடத்தை படிங்க. அதை வந்து யாருக்கு வேணா சொல்லுங்க. அதை இங்கிலீஷ்ல இருக்கிறனால இங்கிலீஷ்ல நீங்க சொல்லலாம். அது அப்படியே தமிழ்ல இருக்கு பாருங்க. அவனுக்கு இங்கிலீஷ்ல இருந்து இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அதே 4 வரி இருக்கு. நானே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அது ஜெர்மன் டாக்டர் அப்படியே படிங்க. பேஜ் நம்பர் எவ்வளவு கேட்டீங்கன்னா 70. பேஜ் நம்பர் 50, 59, 60. Vitality does not depend. Page 59-60. Vitality does not depend primarily and directly upon food, but rather from the facts of how far and how much the function of the human engine is obstructed. What is cloggedனா இந்த கட்டி முட்டி தட்டுறது அடப்பு. இந்த clogged அப்படின்னாவே இந்த கட்டி ஆகுறது. clog அப்படின்னா கட்டி முட்டி ஆகுதல், கட்டுதல் பேரு. கட்டி போதல், கெட்டி ஆகுதல் பேரு. சேறு கட்டி ஆகிறது, ரத்தம் கட்டி ஆகுது, மண்ணு கட்டி ஆகுறத clog, சளி கட்டி ஆகுறத clogged up. By the mucus and toxins. Page 64-65. The human body does not expel, burn up, or use up single cell that is in vital condition. The cleaner, the more free from obstructions from waste the body is, the easier and longer you can fast with water and air alone. The limit where real service limit set is at unknown. Padi. Okay. Page 69. Under ideal conditions, nitrogen is assimilated from air by pure body. Page 160 and 161. In body free for all waste and poisons, if you simply supply the engine with necessary water, which is juiced up, you ascend into higher state of physical, mental and spiritual condition. அவ்வளவுதான். இதை தாமா இது அப்படி தமிழ் இருக்குது வேற, அப்படி படிங்க. இதுக்கு வந்து அவனுக்கு தெரியணும். இதை வந்து யாருக்கு தெரியணும்னா அவனுக்கு தெரியணும். இந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேசலாம் பாருங்க, அவனுக்கு தெரியணும். அது நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல். அது சொல்ல நன்கு எனக்கு வந்து நன்கு சுத்தமாயிருச்சு. இப்ப நன்கு சுத்தமான இடல் வந்து எனக்கு வந்து எனக்கு கட்டுப்படி ஆகுது. என் உடம்பு வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறிக்குது. இதுதான் கோடிக்கணக்கு ஆண்டுகளாக தாவரத்துல இருந்து தோன்றி இருக்கிறோம். இதுதான் எங்க நாட்டுல சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பரிணாம அறிவியல் சொல்லியிருக்குது. டார்வின் பரிணாம நேர சயின்ஸை பற்றி பேசுங்க. சயின்ஸை நீங்க பேசுறது அறிவியல் அது மெய்யறிவியல். இந்த அறிவியல் வந்து மெய்யறிவியல் என்கிற யோகம். மெய்யறிவியல் வேற ஏதோ கிடையாது. மெய்யறிவுங்கிறது யோகம்னு பேரு. யோகம் வந்து அறிவியலை துரிதப்படுத்துகிறது. யோகம் என்கிற அறிவியல் மைண்ட் ஃபோர்ஸ். இந்த யோகம் என்கிற அறிவியல் பரிணாமத்தை துரிதப்படுத்துகிறது. அதாவது யோகம் என்கிற அறிவியல் அல்லது மனம் என்கிற அறிவியல் பரிணாமத்தை துரிதப்படுத்தி அவன் நடமாடும் தாவரத்தை போல மாற்றி விடுகிறது சில மாதங்களில். அதாவது பல கோடி ஆண்டுகளாக மாறி 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 கிட்டத்தட்ட 50 கோடி ஆண்டுகள் ஆகிருக்குது. ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து, ஒற்றை செல் பாக்டீரியா, ஒற்றை செல் தாவரத்தினத்திலிருந்து தோன்றி 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 அப்படியே மாறி 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 கடைசியில வாலில்லா குரங்கு சார்லஸ் டார்வின் இந்த உலகத்துக்கு அவர் தான் கண்டுபிடிச்சு சொன்னார். உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்பது
ஆஹ், பரிணாம அறிவியல் கோட்பாட்டை சொல்லி விளக்கி மக்களுக்கு சொன்ன அந்த பரிணாம கோட்பாடு தான், இந்த டார்வின் சொன்ன கோட்பாடு தான் அவர் உலகத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. மற்ற கண்டுபிடிப்புல அது கீழே தான். ஏன்னா மனிதன் வந்து வாலில்லா குரங்குல இருந்து தோன்றி இருக்கான்ங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அந்த வாலில்லா குரங்கு தான் மனிதனா மாறிச்சு. அந்த மனிதன் யோகியாக மாறுகிறான். இந்த யோகியாக மாறுறது இந்தியாவில் பழக்க வழக்கம். இது வந்து 20,000 ஆண்டுகளாக இருக்கிறது. நீ கூட பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூட அந்த யோக முத்திரையெல்லாம் இருக்கு. அப்போ தமிழருக்கு நாகரிகம் அது. அது யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. இப்போ எழுத்து கூட படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எழுத்து கூட ஒருத்தர் சிந்துவெளி நாகரிக எழுத்துக்கள் வந்து அழகா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன எழுத்து குறிக்குதுன்னா அது முழுக்க முழுக்க தமிழ் எழுத்துக்கள். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு புரியணும். அது குறிப்பா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இது புரியலைன்னா, இப்போ நீங்க வந்து மற்ற ஜெர்மன்காரன் விட்டுருங்க, இந்த கன்னடக்காரன் விட்டுருங்க, அமெரிக்காரன் அந்த முண்டங்களை விட்டுருங்க. அதில் பன்னி முண்டங்கள், விபச்சார முண்டங்கள். இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இந்த முண்டங்களுக்கு புரியலன்னா அப்புறம் என்னதான் சொல்ல முடியும்? கன்னட முண்டங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதில் விபச்சாரிகள் அவங்கள ஐரோப்பியர்கள் அத்தனை பேர் விபச்சாரிகள். ஆனா இந்தியாவில் இருக்கிறது பூரா ஒழுக்கம் உள்ளவங்க. அந்த இந்தியாவில் இருக்கிற ஒழுக்கம் உள்ளவங்களுக்கு இது புரியலைன்னா அப்புறம் எந்த அளவுக்கு லட்சணம் இருக்குது? இந்த வெள்ளக்கார முண்டங்களை பண்ண வேலை. இந்த வெள்ளக்கார விபச்சாரிகளுக்கு நாட்டை வந்து ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்து ஆங்கில அடிமைகளா மாத்திட்டு போனது. ஆங்கில அடிமைகளை மாத்தி நம்மள நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம இந்தியர்களே, குறிப்பாக தமிழர்களே அல்லது எந்த ஒரு இந்தியாவில் இருக்கிற 30 மாநிலத்தை சேர்ந்த மக்களே இந்த யோக முறையை புரிஞ்சுக்கலைன்னா இதை சாபக்கேடுது. ஒண்ணுமே பண்ண முடியும். சரி, நாம தப்பிச்சு போற முடியாது. அதனால இதை தொழில் முறையாக இப்ப யாராவது வந்து கேட்கும் பொழுது நம்ம மாட்டிக்கிறாங்க. அதனால இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கீங்க. என் உடம்பு வந்து நன்கு சுத்தமாகி விட்டது. என் உடம்பு வந்து ஏன் அந்த அந்த உடம்பு சுத்தமாக 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 நான் பரிணாமத்துல முன்னேறி விடலாம் மாறுறேன். இதுதான் பரிணாமம். ஏன் பசிக்குது, ஏன் ருசிக்குது, ஏன் நோய் வருதுன்னு கேள்வி கேட்கணும். உங்களை நீங்களே கேள்வி கேட்கலைன்னா எதுவுமே புரியாது. அதனால அவங்க வயிற்று பொழப்புக்காக அடிமைகளாக தானே வந்திருக்கிறாங்க. என்னத்தை கிழிக்க போறாங்க? அவங்க என்ன மீறி மீறி போனா என்னத்தை சம்பாதிக்க போறாங்க? ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. இவ்வளவு மன அழுத்தத்தோடு மன அழுத்தத்தோடு ஓய்வு இல்லாம இப்படி மண்டையில போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு மனிதனுக்கு 6 மணி நேரம் அல்லது 7 மணி. இப்போ இந்த சில நாடுகளை பார்த்தீங்கன்னா 4 நாள் மட்டும் வேலை வாய்ப்புன்னு கொண்டு வர போறாங்க. ஐரோப்பிய நாடுகளில் 4 நாள் மட்டும் வேலை வாய்ப்பு கொண்டு வர போறாங்க. அரபு நாடுகளிலும் 4 நாள் மட்டும் வேலை வாய்ப்பை கொண்டு வர போறாங்க. 4 நாள் வேலை வாய்ப்பு, 3 நாள் விடுமுறை அப்படிலாம் கொண்டு வர போறாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி காட்டு மிராண்டிகள் இந்தியர்களுக்கு இது புரியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இதை நீ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 11ஆம் பாடம் எடுங்க. 11ஆம் பாடம் எடுங்க. இதை மனப்பாடம் பண்ணிக்க. தயவுசெய்து இது மனப்பாடம் பண்ணிட்டீங்க. இதை மட்டும் சொன்ன போதுமானது. எங்க இந்த அமெரிக்காவில் இருக்க ரவி பெருமலை ஆளவே காணுமே. இருக்கிறாரா? எந்த நாட்டுக்கு போனாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 10-15 நாள் ஆச்சு. வேற எப்படி என்ன பண்றது? ஆளே காணும். 11ஆம் அப்புறம் என்னதான் பண்றது உங்களை எல்லாம்? அதை இருந்தாலும் வாங்கன்னு சொன்ன வந்தா தானே ஆகும். சொல்லி கொடுக்குறத நிறுத்தி விட மாட்டேன். வருங்க அடுத்த தடவை வந்தாருன்னா இல்லை நீங்க ஒழுங்கா வாங்க, பணம் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட வேண்டியதுதான். நீங்க ஒழுங்கா வர்றதில்ல, உங்களுக்கு இந்த ஒசு வராதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். மேன் அக்கார்டிங் டு த பாருங்க சீனோப்சிஸ் லெக்சரர்ஸ் அதுல பாத்தீங்கன்னா படிக்கலாமாங்க ஐயா? படிங்க படிக்கலாமா? ஓகே. 11 synopsis lecture dated 21/10/97 at Institution of Engineers India, Tiruchirappalli local center. Continuous natural life on water diet, yogic method. According to Dr. Arnold Ehret theory, man does not die due to fasting. During fasting, the poisonous in the body, old medicines, starch, fat, etc. get deposited in the alimentary canal, and this poison slowly builds up and kills him. Dr. Arnold Ehret theory states that pure body acts like a plant and assimilates nitrogen to build up protein, and fasting does not affect vital part of the body. திருக்குறள் இது மனப்பாடம் நம்பர் 940. சரி சரி. இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்படி தாண்டா இது இருக்குது, இது கண்டுபிடிச்சவங்களும் ஜெர்மனியில் தாண்டா. உங்களுக்கே புரியலையான வாய்ப்பு இருந்தா கனடாக்காரன்ட்ட பேசலாம். கனடாக்காரன் உங்கள்கிட்ட பேசுறான்னு என்னமோ தெரியாது, அல்லது இந்தியர்கள்ட்ட நீங்க சொல்லலாம். அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கான முயற்சி இந்தியர்களுக்கு புரிய வச்சா போதுமானது. கனடாக்காரன் கனடாக்காரன் எவனாச்சும் பார்த்தானா எப்படி நீங்க இப்படி இவ்வளவு இருந்தீங்க, எந்த வகையான உடற்பயிற்சி பண்ணல, எந்த வகை இதுவும் பண்ணலாம எப்படி வாட்டர் டேட்ல கரைச்சிங்க அப்படின்னு எவனாச்சும் ஒரு சுருக்குன்னு அவனுக்கு படும்.
இப்போ நானும் முயற்சி பண்றேன், வெளிநாட்டுக்காரருக்கு சொல்லி கொடுக்கலான்னு முயற்சி பண்றதுக்கு தான் நான் வந்து ஜெர்மனி மக்களை போய் சந்திச்சேன். எவனுக்கு மண்டையில ஏறின மாதிரி தெரியல. ஆனா படிச்சானுங்க எல்லாருமே. எப்படி ஏன் தமிழர்களுக்கே இது தெரியாத பொழுது அந்த ஜெர்மனுக்கு எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? ரொம்ப கொடுமை இது. கரெக்டா மாட்டிக்கிட்டேன் நம்ம. சரி, நாம தப்பிக்கிற வாப்பா. நீங்க எப்படியோ ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான கடுமையான விதிகளை போட்டு தான் நான் கொண்டு வர போறேன். சரி, கொண்டு வந்தாச்சு. அப்படி சேர்த்து முதல் ஆளுங்க 2 பேர்த்த சேர்த்திருக்கேன். எங்க இந்த தெய்வ ராஜாங்கத்தை இவ காணுமே 2 நாளா. அவர் என்ன, அவர் மாணவரை சேர்ந்தாச்சு. அவர் எங்க போனாருன்னு தெரியல. சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து வரணும் வகுப்புல. 2 நாளா காணும் தெய்வ ராஜாங்கத்தை. சரி, அப்ப அடுத்தது அந்த திருக்குறள் 942 Okay. படிங்க. Tirukkural, ம், Tirukkural 944 gave a clue about the water diet ம், system. The ம், meaning ம், being, let ம், water be your diet, and ம், you need to medicine. ம், You need no medicine. I ம், combined the above 3 theories by rational slow fasting and ம், intake of cooked vegetables to clean up the accumulated ம், poison. ம், Then and there, I ம், was able to clean my body in ம், about 1 year and was ம், able to live on water alone. ம், My body weight dropped from 93 kg to ம், 62 kg and remained ம், stationary on ம், any amount of fasting. ம், I occasionally take ordinary food only as a luxury and ம், and n as necessity ம், and cleaning the alimentary canal. In the ம், next few days, ம், my weight increases and drops back to 62 kg ம், and never got below 62 kg. The ம், above method is scientific based on the books ம், Mucus's Diet Healing System by Dr. ம், Arnold Hegret ம், and original text Tirukkural by ம், Sage Thiruvalluvar. ம், I lead a ம், healthier life by water diet system. ம், When hard work or travel is involved, ordinary ம், food is taken and ம், cleaned in subsequent days as mentioned above. Notes: the ம், above method is best suited for space life, ம். as a human body is created within built powers by nature for mankind to develop and expand in space, a necessary way of life for the human in the near future. அவ்வளவுதாம்மா. இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இதை இப்ப நீங்க கேட்கும் பொழுது என்ற பாடி வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. அதனால நான் தைரியமா இருக்கேன். ஏன்னா டயட் சிஸ்டம் இப்போ இப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அந்த வியப்பா கேட்குன்ற பொழுது வாய்ப்பு இருக்கு. இப்படி அறிவியலா பேசணும், அறிவியலா பேசி கனெக்ட் பண்ணணும். அப்ப நீங்க பேசுறது மெய்யறிவியல். அந்த மெய்யறிவியல் அறிவியலா பார்க்கும்போது அறிவியல் இப்படித்தான் நடக்குது. இதான் பரிணாம எவல்யூஷன் சயின்ஸ் இப்படிதான் சொல்லுது. இதை வந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்திருக்கு. அதுல இருந்து நாங்க பிடிச்சிருக்கோம். இதை வந்து ஜெர்மனிக்காரர் கண்டுபிடிச்சாங்க. ஜெர்மனி மக்களுக்கு இது தெரியாது. நல்ல வேளை தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி பண்ணி வந்தாச்சு. நாம இந்தியர்கள் நம்ம இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்தியர்கள் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் ஆரோக்கியத்தை பண்ண முடியும். ஏன்னா எந்த நோயும் எவனாலையும் குணமாக்க முடியாதுங்கிறதான் பரிணாம அறிவியல். நோய் வந்துட்டா இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டுதான் குணமாக்க முடியும். இயற்கை சட்டத்தை புரியலைன்னா அவன் செத்த சுடுகாடுதான் ஆக்கணும். கரெக்டா இயற்கை ஆப்பு வச்சிருச்சு. எவனாலையும் எந்த நோயும் குணமாக்க முடியாது. எந்த கும்பனாலையும் நோயை குணமாக்க முடியாது. ஏன்னா ரத்தம் கெட்டு போக வைக்கிறதான் இயற்கையினுடைய வேலை. ரத்தத்தை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அது இயற்கை சட்டத்தை நம்ம மாத்திக்குது. தின்னுட்டே இருக்கிறவனுக்கு ரத்தம் கெட்டு போய், அதாவது இப்ப இன்னைக்கு காலையில் கூட நான் தேநீர் சாப்பிட்டேன். ஏதோ ஒரு தேநீர்னு வச்சுக்கோமே, அது சாப்பிட்டா அதுவே என்னை விட ரத்தத்தை கெடுக்குது. ஒரு சாதாரண தேநீர் ரத்தத்தை கெடுக்கும் பொழுது அப்ப மனம் விரும்புகின்ற பொழுது மனம் விரும்புகின்ற பொழுது அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். மனம் விரும்பித்தான் சாப்பிட்றான். ஆரோக்கியத்துக்கு எவனும் சாப்பிட முடியாது. ஆரோக்கியத்திற்கு ஒருத்தர் சாப்பிட்டானா அவன் ஆரோக்கியமா இருக்கணும். ஏன் மருத்துவமனைக்கு போகணும்? நம்ம வெளியிருந்து சில காயங்கள் வரலாம். விபத்து நேரப்படலாம், விபத்து இயற்கை சீற்றங்கள், விபத்து, நிலநடுக்கம், பூகம்பம் இதெல்லாம் வரலாம். அது வந்து வெளியே வரக்கூடிய காரணங்கள். வெளிக்காரணங்கள் ஏற்படுகிறது தற்காலிகமானது. ஆனால் நிரந்தரமாக உள்ளிருக்கிற காயங்களுக்கு வைத்தியமே கிடையாதுங்கிறத உண்மை. அது எவனாலையும் தப்பிக்கொள்ள முடியாது. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு இந்தியர்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் வேற எதாவது பண்றது. முதல் நீங்க உங்களை காப்பாத்திக்கங்க. இப்ப நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்கிறீங்க, முதல்ல உங்களை காப்பாத்திக்கங்க. உங்களை காப்பாத்திட்டு ஹையர் லெவல்ல கொஞ்சம் ஏதாவது போகின்ற பொழுது அப்புறம் வந்து சொல்றதுக்கு மதிப்பு இருக்கலாம். அதை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிற ஒரு வருஷம். சரியா? இப்ப வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கீங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேசவன் ஐயா. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் சரி பண்ணிக்கணும். மற்றவன் சொல்றான்னு பண்ணோம்னா 100 வயசு வரலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து மற்றவங்களுக்காக நம்ம வாழ மற்றவங்களை புரிய வைக்கணும்னா
அவன் அவன் ஒன்றும் முன்ன சைவத்துக்கே வரமாட்டான். அவன்கிட்ட போய் பேசி நம்ம என்ன பண்றது? அடிச்சுக்க வேண்டியதான். இல்ல அவனா சைவத்துக்கு வாயாமன்னா அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி. அது புரியுது, எனக்கு புரியுது. அவங்களே சில நேரத்துல கேக்குறாங்க, எப்படி உடம்ப வந்து நீங்க அழகா கரைச்சிட்டு வர்றீங்க, எந்த சேதாரம் இல்லாம கரைச்சிட்டு வர்றீங்கன்னு சொல்லுகின்ற போது அப்போ இந்த அறிவியலை பயன்படுத்துங்கன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம். விவரம் தெரியாத முண்டங்களுக்கு சொன்னோம்னா நம்மள ஒரு வழி பண்ணுவான். ஏன்னா அவன் சைவத்துக்கும் வரமாட்டான், எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டான். கொஞ்சம் விவரம் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கும் மற்றவங்களையும் சொல்லி பண்ணலாம். சைவத்துக்கு முன்ன வாங்க, உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாப்பா அவங்க சொல்ற மாதிரி. மகேஸ்வரி சொல்லுங்க, ஏதாவது தகவல் இருக்கா? மகேஸ்வரி. என் வாழ்க்கைய இது விளக்கம்னு காந்தி சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து அவங்க கத்துக்கிட்டு போறாங்க, இல்லைன்னா போறாங்க. நம்ம பாட்டுக்கு வாழ்றோம். அவரு நீரை குடிச்சுக்கிட்டு அவர் பாட்டு இருக்கிறாரியா, இவனால புரிஞ்சா ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படி நீரை குடிச்சுக்கிட்டு கூட இப்படி இருக்கலாமா அப்படின்னு. அந்த உடம்பு என்னவா மாறுதுங்கிறது, உடம்பு என்னவா சயின்டிபிக்கா சொல்லணும். சொல்ல புரிய வைக்கணும். அதான் உங்களுக்கு அதை வச்சிருக்கிறேன். இதுல கூட பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமா பார்த்த சயின்ஸ், இந்த லைஃப் த மிராக்கிள் தட் இஸ் எ ஹியூமன் பீயிங் ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். அதாவது அது இந்த மிராக்கிள் அப்படிங்கிறான். இந்த ஹியூமன் பீயிங்கை வந்து மிகப்பெரிய மிராக்கிள், ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த பேஜ் நம்பர் வந்து நீங்க கூட வெப்சைட்ல பார்க்கலாம். சரியா? என்ன சொல்றான்னா, ஹியூமன்ஸ் ஆர் அமேசிங்லி காம்ப்ளெக்ஸ் லிவிங் கிரீச்சர். ஒரு அற்புதமான உயிரினம்ங்கிறான். புரிந்து கொள்ள முடியாத காம்ப்ளெக்ஸ்னா சிக்கலான அமைப்புடைய. அதுதான் இங்க மாட்டிக்கிட்டான். இந்த முண்டங்கள் என்ன பண்ணிட்டான, இந்த வெள்ளக்கார முண்டங்கள், இந்த விபச்சார முண்டங்கள், உடம்பு, மனம், வெட்டவெளி, இந்த மூணு, இந்த மைண்ட் ஃபோர்ஸ், இந்த உடம்பு மனம் ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த உடம்புன்னு அவனை இந்த முண்டங்களுக்கு தெரியல, இந்த விபச்சார முண்டங்களுக்கு தெரியல. நான் அந்த இதுல என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஏஐ அதில் நான் கொடுத்து பார்க்குறேன். அவன் வெள்ளைக்கார முண்டங்கள் தனித்தனியா பார்க்குறான். தனித்தனியா பார்த்தேன்னா ஒட்டுக்கா பார்த்தேன்னு தனித்தனியா பார்க்குறான்னா, அவன் செத்து போனதை மட்டும்தான் பார்க்குறான். டெட் செல்லை தான் பார்க்குறான். அங்கதான் அவன் தப்பு பண்றான். டெட் செல் செத்து போனதை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு உயிருள்ளதுக்கு பொருத்தி பார்க்குறான். அந்த அடிப்படையே தப்பு. பட்டை மரத்தை ஆராய்ச்சி பண்ணி பச்சை மரத்துக்கு எப்படிடா ஜாதகம் சொல்லுவேன்? பட்டை மரத்தை ஆராய்ச்சி பண்ணி பச்சை மரத்துக்கு எப்படி நீ ஜாதகம் சொல்லுவேன்? அறிவு வேண்டாம் கேட்ட விண்வெளியில் போய் வீடு கட்டுங்கிற அறிவு கட்ட முண்டங்கள். பட்டை மரத்துல என்னடா இருக்கு? எந்த செல்லும் இருக்காது. அது வயதை மட்டும் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி உயிரோடுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அவன் சொல்றான், ஹியூமன்ஸ் ஆர் அமேசிங்லி காம்ப்ளெக்ஸ் லிவிங் கிரீச்சர், தி ப்ராடக்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ங்கிறான். பல மில்லியன் ஆண்டுகளாக மாறி, கரெக்டா எழுதுறான், பல மில்லியன் ஆண்டுகளாக மாறி வந்திருக்குதுங்கிறான். ப்ராடக்ட், தயாரிப்பு, ப்ராடக்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷனுடைய தயாரிப்பு தான் மனிதன்கிறான். யாருடைய தயாரிப்பு? இயற்கையினுடைய பரிணாம சுழற்சி. ப்ரொடக்ஷன் ஆஃப் எவல்யூஷனுங்கிற ப்ரொடக்ஷன் ஆஃப், அதாவது அதுதான் நாமளும் சொல்றான். இது இயற்கையினுடைய கண்டுபிடிப்பு. வெங்கடேஷ் எழுதியிருக்காரு, அது அப்படித்தான் எழுதுறான். இது வந்து எவல்யூஷனுடைய கண்டுபிடிப்பு தான் மனிதன்கிறான். யாரு? இவன் கடவுள் படைச்சாங்கிறான். அது ஓரமா கட்டுங்க. இந்த இடத்துல அழகா சொல்றான், the product of millions of years evolution. Our most conspicuous external characteristics are that we walk in an upright position and lack body hair. எப்படின்னு சொல்லிட்டே போறான். The miracle that is a human being அப்படியே உள்ள போட்டான். நான் படிச்சு பார்த்தேன். காலிலிருந்து இதுதான் பரட்டிட்டு இருக்கிறேன். $10 வருது, $10 $11 வருது. எத்தனை? 700 800 வரும். நல்ல வேலை இந்த 700 கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். $10 வருது போட்டிருந்தான், பார்த்தேன். $11 $10. அமேசிங் இந்த அமேசானா என்னமோ இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துல கிடைக்குது. அமேசான், அப்புறம் பிளிப்கார்ட்ல. ஆமா $10 $8 போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும்.
700 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு நான் வந்து 700 ரூபாய்க்கு நம்ம வாங்கினேன். நான் வந்து 2-3 புத்தகத்தை ஆஃபர் போட்டிருந்தானுங்க. அப்போ வந்து வாங்கினேன். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு தடவை போட்டிருந்தேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஏதோ ஒரு இதில் போட்டிருந்தான். அது ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தான். ஈரோட்லேயே கோயம்புத்தூர்லேயே போட்டிருந்தான். அப்போ வந்து ஒரு 3 புத்தகத்தை ஒட்டுக்கா வாங்கினேன். விலை மலிவாக வாங்கினேன். அதாவது ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்டு ஒன்று, அப்புறம் கேம்பிரிட்ஜ் அட்லாஸ் ஒன்று. அப்போ அந்த இது அப்படியே மொத்தமாக வாங்கினேன். ஆனால் உண்மை படிக்க படிக்க சும்மா ஆச்சரியமாக இருக்குது எல்லாமே. மொத்தமாகவே 1000 கேள்வி. அதை இதை படித்தாவே போதும். அப்புறம் ஏஐ படிச்சுக்கலாம். இதை படித்தாவே கிட்டத்தட்ட மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சது. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இதை வாங்கி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நீங்களே சொல்லிக் கொடுக்கணும். ரஜினிக்கு தான் நான் சொல்கிறேன். அவ இங்கிலீஷ் ரீட் பண்ண வேணும் தானே வீட்டை கொடுப்போம். ஆமாம் ஆமாம். அது வந்து உங்களுக்குலாம் விலை கம்மி. $6 $5 கிடைக்கும். ஆஸ்திரேலியாவில் பிரிண்ட் ஆகுது. எல்லா நாட்டிலையும் பிரிண்ட் ஆகுது. ஆமாம், கனடாலையும் பிரிண்ட் ஆகுது, அமெரிக்காவில் பிரிண்ட் ஆகுது. ஆமாம், வெப்சைட்டில் நான் வந்து பிடிஎஃப் பார்த்தேன். பிடிஎஃப் இல்லை, பிடிஎஃப் பார்த்தேன். பிடிஎஃப் இருந்தால் கூட டக்குன்னு இறக்கி படிக்கலான்னு பார்த்தா பிடிஎஃப்ல இல்லை. ரொம்ப அருமையான கண்டென்ட். அது எல்லாமே பிரித்து பிரித்து போட்டிருக்கான். போதும் அதை படித்தாவா போதும். சும்மா கண்டதை படிக்கிறோட கம்ப்ளீட் அணுவிலிருந்து அட்டை வரைக்கும் போட்டான். என்ன இந்த யோகா சயின்ஸ் கொஞ்சம் சேர்த்து இருந்து போட்டிருந்தா நல்லா இருக்கு. அந்த முண்டங்களுக்கு இது தெரியாதனால இந்த யோகிகள் அப்படிங்கிற சயின்ஸே வந்து இவனுக்கு தெரியாமல் போச்சு. தமிழ் யோகா சயின்ஸ் தமிழில் தான் இருக்கு. ஆனால் இந்த முண்டங்கள் தமிழ் படிக்காதனால இல்லை, நாமளும் தமிழ் சரியா படிக்கல, வெள்ளைக்கார முண்டங்களும் தமிழ் படிக்கல. நீ ஜெர்மானிகள் படித்து முன்னேறக்குள்ள போதும் ஆயிரும். பார்ப்போம். அதுதான் அவன் சொல்கிறேன். இந்த யோக விஞ்ஞானம் இப்படி தான் போயிட்டுருக்கு. அது நீங்கள் வாய்ப்பு இருக்கிறப்ப இதை இந்த மனப்பாடம் பண்ணி அடிக்க வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. நான் அப்படி தான். அது 5ஆம் பாடம், அப்புறம் வந்து 9ஆம் பாடம், 11ஆம் பாடம், இதை மட்டும் அடிக்கடி படிச்சுட்டே வாங்க. 5ஆம் பாடம், 9ஆம், அது போக 181ஆம் பக்கம், 181ஆம் பக்கம் எடுங்க. அது பாருங்க, அற்புதமாக இருக்கு. அந்த நாசா விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. 181ஆம் பக்கம், அனைவரும் 29ஆவது பாடம்னு நினைக்கிறேன். அருமையா இருக்கு. இது ஆங்கிலத்தில் இருக்குது. அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்க. போட்டு தாக்குன்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லை. சரி, நீங்க ஆரோக்கியமா இருந்தா சரி. படிக்கிறதா ஐயா? படிங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி, வெனஸ்டே, August 28, 2002, page 10, www.timesofindia by Shyam Parikh, Times New York, New Network. He survived 411 days on water. Ahmedabad. It may sound uncanny, but the 64-year-old Gujarati mechanical engineer Hira Ratan Manik, HRM, who survived for 411 days on boiled water and sunlight, is now helping the Americans develop a technique to enable cosmonauts to go without food for long periods. The American scientists are trying to... அதுதான் முக்கியமான விஷயம். அந்த அப்படியே முக்கியமான விஷயம். அந்த விண்வெளி வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்ம நாட்டு யோகிகள் பயன்படுறாங்க. பாருங்க, நம்ம நாட்டு யோகிகள் தான் வெள்ளைக்காரருக்கு வழிகாட்டுறாங்க. அதனால தான் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நான் கொடுத்தேன். மயில்சாமி திருவாளர் மயில்சாமினருக்கு பிடிச்சேன். அவருக்கு மண்டையிலே ஏறல. மயில்சாமினருக்கு கொடுத்து பார்த்தேன். இப்போதான் அவர் வந்து இப்போ கூட விண்வெளித்துறைக்கு 2 நூல் வந்து அனுப்பிச்சிருக்கோம். திருலோக சுந்தர் கூட ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் பிஜு அவர் கூட புத்தகம் அனுப்பிச்சிருக்காரு. ஐஐடிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அப்புறம் இப்போ நாராயணசாமிக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்களாம் படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அரபு அகாடமி. ஐயா, இப்ப 411 நாள் இவர் வந்து வெறும் பாயில்டு வாட்டர்லயும் சன்லைட்லயும் வாழ்ந்துருக்காரு இல்லையா? இப்ப இவர் எதுவும் வெஜிடபிள் சாப்பிடலீங்களா? எப்படி ஐயா இவர் 1 வருஷம் வாழ்ந்திருப்பாரு? 1 வருஷத்துக்கு மேல எப்படி வெஜிடபிள் சாப்பிட சொல்லி யாரு சொன்னாங்க? வெஜிடபிள் யாருக்கு சாப்பிட? சுத்தம் பண்றதுக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வேக வச்ச காய்கறிகளை சாப்பிட சொல்றோம் இல்லையா? எதுக்குன்னா ப்ராஜெக்ட் வரும். அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட். ஆசிரியர் முன்னாடி சொல்லி ஆசிரியர் என்ன சொல்றாரோ அந்த சிஸ்டத்தின் படி வந்து அதெல்லாம் புரிய வைக்க முடியும். இப்ப இவர் எப்படி ஐயா, இப்ப இவரு 411 நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு இல்லீங்களா? அப்ப அவரு வந்து அந்த மாதிரி மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணாம எப்படி தண்ணி மட்டும் குடிச்சு? அப்படித்தான் அவர் பண்ணிருக்காரு. அப்படித்தான் பண்ணி வந்ததை சுத்தமாயிடுச்சு. சுத்தமானதுக்கு அப்புறம் பசி தாகம் இருக்காது. அதான் விஷயம். அவங்களே யாரு நீங்க சொல்ற மாதிரி வேக வைத்த காய்கறிகள் சாப்பிட்டு கிளீன் பண்ணிருப்பாருன்றீங்களா? எப்படியே பண்ணிருப்பாரு. பின்னப்படி எப்படியோ பண்ணிருக்காரு. பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டாருல்ல.
கிளீன் பாடி இல்லாம சான்ஸே இல்ல. அதான் இப்ப அவரு அதை மென்ஷன் பண்ணலையே, அதை கேக்குறேங்க. வெறும் 400 இல்லைங்கய்யா. இப்ப அவரு இந்த ஹீரா ரத்தன் மாணிக்க அவர் வந்து பாயில்டு வாட்டர் சன்லைட்ல மட்டுமே சர்வை பண்ணிருக்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, நேரடி விஞ்ஞானிகள் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்காரு. ஆமா, அப்ப அதுக்கு முன்னாடியே அவர் வந்து கிளீன் பண்ணிட்டு கிளீன் பாடியா போய் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஆமா, உணவு பழக்கத்தை குறைச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஸ்பிரிட், அது வந்து ஸ்பிரிட்ல செஞ்சது. இது ஸ்பிரிட்ல செஞ்சது, நம்பிக்கையில செய்யறது. அதெல்லாம் நம்பிக்கையில செய்யறது. நான் சொல்றது அறிவியல், நான் சொல்றது ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இப்ப எங்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இப்ப 2 பேர் சேர்ந்திருக்காங்க. எங்கிட்ட இப்ப ப்ராஜெக்ட் பண்றது யாருமே கிடையாது. அவங்களுக்கு தான் இது புரிய வைக்க முடியும். ப்ராஜெக்ட் பண்ணாதவங்களுக்கு தகவல் தான் போயிட்டு இருக்குமே தவிர ப்ராஜெக்ட் நீங்க கேட்கற கேள்விக்கு ப்ராஜெக்டை சேர்ந்தா தான் இது புரியும். புரியுதா? ஈரரத்ன மனைக்கு வந்து ஒரு ஸ்பிரிட் பேஸ்ல செஞ்சது. அதை வந்து சயின்டிபிக்கலா எடுத்துக்க முடியாது. அது ஸ்பிரிட் பேஸ்டு, அவ்வளவுதான். அது நம்பிக்கை அடிப்படையில செய்யறது. என்ன அடிப்படையில? நம்பிக்கை அடிப்படையில செய்யறது. ஆமா, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா சாட்சியா வச்சுக்கலாம். எதுக்கு வச்சுக்கலாம்? அவ்வளவுதான். நீ இனியன்ட்ட வந்து பாடம் கத்தத்தை இதுக்கெல்லாம் புரியும். இப்ப நான் காலேஜ் தொடங்கிட்டேன்ல, காலேஜ் மாதிரி தொடங்கியாச்சு. அந்த மாதிரி சேர்ந்தாதான் இது புரியும். ஹீரரத்ன மனைக்கு அவங்க அப்பனை விட அதுக்கு மேலே நம்ம போயிடலாம். ஹீரரத்ன மனைக்கு எந்த அறிவியலும் கிடையாது. அந்த ஆள் முக்தியும் அடைஞ்சிட்டாரு. போன வருஷம் முக்தி அடைஞ்சாச்சு, அவ்வளவுதான். அவர் அழக உயிரை விட்டுட்டு போயிட்டாரு. முக்தி அடைஞ்சாச்சு, அவரும் போயாச்சு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கு, அவர் பேரு பிரகலாத ஜானின்னு ஒரு ஆளு. பிரகலாத ஜானி, அந்த ஆளு அப்படித்தான். அதுல ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு அதிசயமே கிடையாது. என்னது? இது ஒரு பழைய குப்பை. இது ஒரு பழைய குப்பை. எனக்கு இது ஒரு பழைய குப்பை. இது என்னடா பொழப்பு இல்லாம 20 வருஷம் பேசிட்டு இருக்கிறேன். என்ன வேலை இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கேசவன்? இதனடா ஒரு அளவும் கிடையாது. இதே நீங்களும் இருந்தீங்கன்னா இது யாருமே சொல்ல முடியாது. யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை, தெரியவும் மாட்டேங்குது. என்ன பண்றது? நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லலைன்னா அது வந்து அதே பெரிய பாவங்கிறாங்க. ஒரு நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லாத விட்டா எல்லாத்தோட தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லாத எப்படி இருக்கு? உள்ளதை அதாவது மூட்டை கட்டி அட்டத்துல வச்சுட்டு, இவ்வளவு பெரிய ரகசியத்தை மூட்டை கட்டி அட்டத்துல வச்சுட்டு மண்ணுல போட்டு போச்சுட்டு நம்ம பாட்டுக்கு தெரிய முடியாதுல்ல. எவ்வளவு பெரிய ரகசியம் இது இந்த சமுதாயத்துக்கு போய் சேர வேண்டியது. அவ்வளவா மருந்து மாத்திரை சாவராயா வாங்குற சம்பளத்துல பாதிக்கு மேல கொண்டு இந்த வெள்ளைக்கோட்டுக்கிட்ட கொடுத்துட்றான். என்ன பண்ணுவீங்க? ஆமா, ஆக இதுதான் சொல்றேன். அது போக என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, விண்வெளி மக்களுக்கு அப்ப இவ என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பசிங்கிற கான்செப்ட் இதுல இல்ல. பசிங்கிற கான்செப்ட் இதை பத்தி பேசவே இல்லை. என்ன கான்செப்ட்? என்ன, அவன் நோய் நல்லா இருக்கான். அதாவது இந்த உணவு பழக்கத்தை குறைச்சிட்டு வந்து அவர் கடைசியில அவர் நீர்பயிற்சிக்கு வந்துடுறாரு. நீர்பயிற்சிக்கு வந்து காற்று சுவாசத்துக்கு போயிடுறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? சூரியனை வந்து தினம் காலையில் 5 நிமிஷம் பாக்குறாரு, சாயங்காலத்திலும் பாக்குறாரு. அதெல்லாம் அவர்கிட்ட. அப்ப அவனுக்கு என்ன சொல்றானுங்கன்னா, உங்கள் உடம்பு தாவரத்தை போல செயல்படுதுங்கிறாரு. அது மட்டுமல்ல, நான் வந்து அந்த கண்ணுல பாக்குறப்போ அது ஒரு போட்டான் உள்ள போகுதுங்கிறாரு. போட்டான் உள்ள போய் ரீசார்ஜ் ஆகுதுங்கிறாரு. என்ன ஆகுது? ரீசார்ஜ் ஆயிக்குது. எனக்கு வந்து அது ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, நீர் பயிற்சி செய்கின்ற பொழுது பசி நின்று போகுது, உணவு வேற தள்ளி போகுது. நம்ம தான் ஆசையின் காரணமா ருசி உள்ள போட்டுக்கோமே தவிர, இப்ப இதுதான் விஞ்ஞானம். இப்ப நாம வந்து என்ன பண்ண, பரிணாம அறிவியல கையில எடுத்துக்கிட்டு நம்ம செய்யறோம். பரிணாம அறிவியல கையில் எடுத்துட்டு செய்கின்ற பொழுது நம்மளதான் மருத்துவமா மாறும். அவர் யாரையும் குணமாக்கானதுக்கு வரலாறு கிடையாது. இப்ப நான் வந்து இன்னைக்கு காலையில பார்த்து ஒரு 12 மணி நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா, ஒரு 67 வயசு அவரு பேர் வந்து கம்பத்துக்காரரு. இன்னைக்கு கூப்பிட்டு நான் வீடியோ பார்த்துருப்பீங்களா? போட்டிருந்தேனே, பாத்தீங்களா? திருமாறன். ஆமா, இன்னைக்கு 12 மணிக்கு வந்து 3 பேர் சந்திச்சு பேசுறேன். நானு, மகேஸ்வரி தானே, மகேஸ்வரி, அப்புறம் திருமாறன் கூப்பிட்டு பேசினேன் அவர்கிட்ட. வாயா அப்படின்னு. வாங்கய்யா அப்படி வரந்தேனர். அவர் எல்லா முழு வர்றாரு சொன்னா பாருங்க. அவர் 23 கிலோ கரைச்சி எடுத்திருக்காரு. இப்ப 40 கிலோ இடையில இருக்காரு. 63 கிலோ புளுத்து போன இடம் வந்து 23 கிலோ புளுத்து போய் கிடந்திருக்காரு. அப்ப அதே ஹீரரத்ன மனைக்கு எத்தனை இருந்திருப்பாரு? அவரும் படம்னா பாருங்க ஒல்லியா இருப்பாரு. அவர் தின்னு கொளுத்து இருக்கிறப்ப என்ன திறமை 80 கிலோ 90 கிலோ இருந்திருக்கலாம். அப்படியே உணவு பழக்கத்தை மாற்றி நீர் பயிற்சி பண்ணி அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காட்டி பொறுமையா நிதானமா செஞ்சு பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணி செட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான்.
உணவு குறைச்சிட்டே போக வேண்டியதுதானே. இதுக்குள்ள ஏகப்பட்ட சான்று இருக்கு இதுல. அப்படி பார்த்தீங்கன்னா, கிரிபாட அம்மையார்னு ஒரு பெண்மணி, அந்த அம்மா. அப்புறம் தெரசா ம். நியூமான்னு ஒரு பெண்மணி. இதே மாதிரி இந்தியாவில் மட்டும் விவரமே தெரியாம பட்னியா இருக்காரு ஒரு குறைஞ்சபட்சம் இந்தியாவில் மட்டும் 1,00,000 பேர் இருப்பான். ஆனா அறிவியலே தெரியாது. என்னது? ஒன்றும் அறிவியலே தெரியாது தெரியாது. கொண்டிருக்கும். ம். ஒரு யதார்த்தமா. இடவும் தெரியாம எவனுக்கும் சொல்லி தர முடியாது. அந்த மாதிரி தான் அவர் பேரு விவேகானந்தர் கூட அவர் வாழ்ந்த காலத்துல பாபகாரி பாபான்னு ஒருத்தர் போய் சந்திக்க போறாரு. பாபான காட்டுன்னு இருக்கும். அந்த ஊர் மக்களால் வந்து காசிப்பூர், அதாவது கங்கை சமவெளி, எங்க நாக்பூர், காசிப்பூர், அதுல வந்து ஒரு யோகி இருந்திருக்காரு. அவர் அந்த ஊர் மக்கள் வந்து அவரை பாபகாரி பாபா அப்படின்னு கூப்பிடுவாங்க. காற்றை புசிக்கின்ற தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து எல்லாரும் வந்து இது கொடுப்பாங்க, உணவு. அவர் பெரிய ஞானின்னு சொல்லிட்டு அவருக்கு உணவெல்லாம் கொடுக்கறது. அவரு என்னத்த உணவு திங்கிறாரு, வாங்கி வச்சுக்கிட்டு காக்காய்க்கும் நரிகளுக்கும் வீக்காம இருக்கிற காக்காய்க்கும் பறவைகளுக்கு தூக்கி வீசி போட்டு உள்ள போய் குகை வெட்டி உள்ள போய் இருந்துக்க வேண்டியது. வார கணக்கில் வரமாட்டாரு. திடீர்னு ஒரு நாள் மேலே வருவார். வந்து பார்த்தா எல்லாரும் நின்றுருப்பாங்க. உடனே ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சு சரி ஓடி போகும்னு சொல்லிட்டு ஓடி போயிரு சொல்லிட வேண்டியதுதான். இதை கேள்விப்பட்டு விவேகானந்தர் வர்றாரு. எதை கேள்விப்பட்டு? இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். அவர் பேரு பாபகாரி பாபா. பாபகாரி நேர பாபா. அவரை கேள்விப்பட்டு நேரா வந்து பாக்குறாரு. அந்த பாபகாரி பாபா பாக்குறதுக்கு வர்றாரு. அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்துல இந்த பாபகாரி பாபை காற்றை புசித்து வாழுகின்ற மனிதரை பத்தி பாக்குறாரு. சரி, அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பாபகாரி பாபா விவேகானந்தர் சொல்லி கொடுத்துருப்பாரான்னு சொல்லி கொடுக்க தெரியல. இந்த பெரிய ஞானிங்கிற என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடியல. ஞானிக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறதாங்க இதெல்லாம். என்னது? ஞானிக்கே ஆப்பு வைக்கிறதா இந்த கதை. இப்ப புரியுதுங்களா கேசவன்? ஆமாங்க. சில பேர் இது மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாலும் மற்றவங்களுக்கு சொல்ல அதுங்கிறாங்க. என்ன விஷயம்? விவேகானந்தர் பெரிய அறிவாளி தான். எப்படியா சாப்பிடாத இருக்கிறது அது ரகசியம். சரி, விவேகானந்தர் எப்படி சாப்பிடாத இருக்குன்னா ரகசியமா என்ன ரகசியம் சொல்லி போடணும். அந்த ஆளுக்கு சொல்ல தெரியல. யாருக்கு சொல்ல தெரியல? அந்த பாபகாரி அவருக்கு உண்மையான பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. அவரு வந்து யாருக்கு சொல்ல தெரியலன்னு கேட்டீங்கன்னா, பேசியிருப்பாங்க. ஏதாவது பேசி ஹிந்திலேயோ ஏதாவது பேசியிருப்பாரு, சமஸ்கிருதத்துல ஏதாவது அந்த ஆளுக்கு எது இதுல பேசியிருப்பாரு. இல்லைன்னு இவர் தான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரா? ஒரு அளவும் புரிஞ்சு கொள்ள முடியாது. மிகப்பெரிய அறிவாளி தான். ஆனா யாரை புரிந்து கொள்ள முடியல? நேரில் இருக்கிற சாமியார் புரிந்து கொள்ள முடியல. அதுதாங்க விஞ்ஞானம். தமிழ் படிச்சிருந்தா தான் அவர் தப்பிச்சிருக்க முடியும். எதை படிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம்? அவரு விவேகானந்தரை பத்தி எனக்குமே பெரிய அவரை பத்தி தெரிஞ்சுக்கல. என்ன அப்புறம் என்ன மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்றதெல்லாம் அர்த்தமே இல்லை. கடைசியில் அவர் சக்கரை நோய் வந்தது செத்து போனார். கடுமையான சக்கரை நோய். அவர் கடுமையான சக்கரை நோய், சளி நோய்ங்க. கடுமையான சக்கரை நோய், சளி நோய். ஏன்னா அவர் ஆகாரத்தை விட தெரியாது. அவர் அங்க மேற்கு வங்காளம் பாத்தீங்கன்னா அவர் எழுதியிருக்காருயா. ஒரு சுவாமி விவேகானந்தர் எழுதியிருக்காரு. இந்த நான் எல்லாம் பண்ணனா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உடம்ப சுத்தம் பண்ண எனக்கு தெரியலன்னு சொல்லிவிட்டார். இந்த உடம்ப வந்து சரி பண்ண எனக்கு தெரியல அப்படின்ட்டாரு. நான் போய்தான் ஆகணும்ட்டார். அதனால சாவு உறுதிட்டார். உடம்பு சுத்தப்படுத்த தெரியாதனால சமாதி பத்தி பேச எனக்கு தெரியல, இத என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டாரு. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டவங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களாட்ட இருக்கிறவங்க சொன்னாலும் இதெல்லாம் டூப் பண்றான். அது எப்படி இருக்க முடியும்? இந்த பேத்தர உடம்ப வச்சுக்கிட்டு அதை சுத்தமா மாத்தினா இருக்கலாங்கிறது அவங்களுக்கு தெரியல. உடம்பு சுத்தமானாலும் மனசு சுத்தமானாலும் இதெல்லாம் சாத்தியம்தான். உடம்பு சுத்தம் மனசு சுத்தம் இல்லைன்னா வராது. மனசு சுத்தம்னா இவன் வந்து கலப்பட உணவை விற்றுக்கிட்டு பெரிய ஸ்டோர் வச்சிருப்பான், பெரிய பிஸ்னஸ் வச்சிருப்பான். அங்கே லாபம் கருதி மற்றவனை ஏமாற்றுவான். அப்புறம் 4 சம்சாரம் கட்டிக்குவான், ஒரு பொண்ணை டைவர்ஸ் பண்ணுவான், அப்புறம் இன்னொன்று கட்டிக்கிட்டு வருவான். இப்படி எல்லாமே மால் ப்ராக்டிஸில் இருக்கும்போது மனசு கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டுப்படான். அவன் சம்பாதிக்கிற அத்தனையும் பண்ணி டாக்டர் கொடுத்தாலும் நல்லா பண்ண முடியாது. ஆனா மனுஷே கெட்டு போச்சு. அங்கே போய் உடம்பு எப்படி நல்லா இருக்கும்? நீ தலைகள் என்ன நல்லா இருக்குமா? காலையில வாக்கிங் போனா நாய் தான் கடிக்குது. வாக்கிங் போனா நாய் கடிக்கும். எங்க போய் உடம்பு நல்லா ஆகும்? நாய் கடிச்சே போடும், அந்த இடத்துல செத்துருவான். சரி, இப்ப அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்னா,
அதுக்கு தான் டாக்டர் அர்னால்ட் கட்டு தியரி வந்து இந்த உணவில்லாமல் வாழுகின்ற பொழுது உடம்பு சக்தி எங்கிருந்து எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் அது வந்து பார்த்தீங்கன்னா, நாக்கிலிருந்து பெருங்குடல் இறுதி வரை இந்த நாக்கு ரொம்ப முக்கியம். என்னது? நாக்கிலிருந்து பெருங்குடலுடைய இறுதி வரை. பெருங்குடல் இறுதி எங்க போய் உணவு நிக்குதுன்னா மலக்குடல். உணவு பாதை முழுக்க அதை புரிஞ்சுக்குங்க. அதுதான் நாளைக்கு நீங்க கேட்கறப்ப இந்த பாயிண்ட் தான் பேசணும். இந்த விவாதமெல்லாம் யார்ட்டுமே பண்ணாதீங்க. என்ன பேசுறீங்க? அதான் விவாதம் உணவு பண்ணீங்கன்னா பாதை நீங்க முட்டாளாயிருவீங்க. விவாதம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எதுக்கு தகுதி? நீங்க என்ன சொல்லியிருக்கோம் அந்த உணவு பாயிண்ட் தான் பேசணும். உணவு பாதை சுத்தமா கூட்ட தெரியணும். காலையில எழுந்துச்சு வாசல் கூட்டுற மாதிரி உணவு பாதையை கூட்ட தெரியணும். இந்த அப்படித்தான் விளக்கு நீங்க மாத்த எடுத்து அப்படித்தான் நீங்க அங்க போய் யார்கிட்ட பேசணும்? சாதாரண மக்கள்கிட்டையும் பேசணும், பெரிய படிச்சவங்கள்ட்ட இதான் ஆ பேசணும். அதாவது எனக்கு வந்து நன்கு சுத்தமான உடல், நாக்கிலிருந்து மலக்குடல் இறுதி வரைக்கும் சுத்தமாக வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த உடம்பு நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. காற்று இருக்குல்ல, விண்வெளியில் இருக்கிற காமாக்கள், விண்வெளின்னு வேற ஒண்ணும் இல்லை, நம்மள உடம்பு விட்டு வெளியே இருக்கிறத விண்வெளி. உடம்புல விட்டு வெளியே இருக்கிறது ஒரு காற்று மண்டல விண்வெளி தான், எல்லாம் விண்வெளி தான். புரியுதா? இந்த காற்று இருக்கிற விண்வெளி 2 விண்வெளி இருக்குதுங்க. காற்று இருக்கிற விண்வெளி, காற்று இல்லாத விண்வெளி. என்னது? 2 இருக்கு. நாம வந்து காற்று இருக்கிற விண்வெளியில் சொல்றோம். அப்ப காற்று இருக்கிற விண்வெளியில பார்த்தீங்கன்னா ஈரப்பதம், இந்த காத்துல ஈரப்பதம் வேற இருக்குது. இந்த காத்துல என்ன இருக்குது? மாய்ச்சர் இருக்கு, மாய்ச்சர் இருக்கு, வேப்பர் இருக்கு, மாய்ச்சர் வேப்பர். இருக்கு. மாய்ச்சர் விளையாட்டு இல்ல, இந்த மாய்ச்சர் இருந்தது உயிரோட இருக்கிறோம். அதான் ஒரு அந்த குறிப்பிட்ட பாடி எடுத்துக்குது, அதையும் அப்சர்வ் பண்ணிக்குது. அதே கரெக்டா சொல்றீங்க. நான் இன்னைக்கு தான் படிச்சு பார்த்தேன். இன்னைக்கு படிச்சு பார்த்தேன், நான் வாட்ஸ்அப்ல போடலான்னு பாக்குறேன். எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது டிகிரியில, அது சைபர் டிகிரில எவ்வளவு இருக்கும், 5 டிகிரில எப்படி இருக்கும், 10 டிகிரில எப்படி இருக்கும், 20ல எப்படி இருக்கு, நான் பார்த்தேன் இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டு. அப்ப இவ்வளவு தண்ணி இருக்குது அங்க உடம்புல. நம்ம ஒரு ரூம்ல 10க்கு 10 ரூம்ல எவ்வளவு இருக்கும், 20 டிகிரி எவ்வளவு இருக்கும், குளிர்ச்சியா இருந்தா எப்படி இருக்கும், மலை குகைகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் படிச்சு பார்த்தேன். அப்ப அதனாலதான் அந்த தண்ணி சேர்த்து உடம்பு எடுத்துக்கு சிறுநீரே பெரியுதுங்கய்யா. நீங்க 10 நாளைக்கு நீங்க உணவு இல்லாம இருந்தீங்கன்னா, அந்த குகையில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அப்ப சிறுநீரே பெரியும் உடம்புல. என்னது? அப்ப தண்ணி வந்து வெளியிருந்து உறிஞ்சு தனக்கு போகாம இருக்கிறது சிறுநீரா பிரிச்சு வெளியே போகுதுங்க. ஆச்சரியமா இல்ல? அதேதான். சாப்பிடாத இருக்கும்போது போகும். ஆனா இந்த சுத்தமா இருக்கணும். எந்த சுத்தமாக இருக்கணும்? இந்த தின்னதெல்லாம் போய் ரத்தமும், ஆமா, மலம் இருக்கக்கூடாது, சிறுநீர் இருக்கக்கூடாது, தண்ணீரும் தேவையில்லை. சுத்த தேகம். இதை வந்து சொல்றது அந்த சுத்த தேகம் எப்படி வரும் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு. யாரு? ஜெர்மன் டாக்டர் கண்டுபிடிச்சாரு. ஜெர்மன் டாக்டர் சொல்லனே வெங்கடேசனுக்கு எப்படி தெரியும்? கோவிந்தா ஆயிருப்பாரு. வெங்கடேசன் அதுதான் கண்டுபிடிச்சிட்டாரு. சுத்த தேகத்துலதான் எல்லா ரகசியம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அது அந்த திறவுகள் கொடுத்ததே வந்து ஜெர்மன் டாக்டர் தான். அவர் தான் சொல்றாரு, எனக்கு 95 அறிவியல் வந்து ஜெர்மன்காரர் கொடுத்தது தான். அது எழுதியிருக்காரு பாரு, 95 அறிவியல் ஞானம். இந்தியாவே பேச்சே இல்லை. இந்தியாவில் இருக்கிற எதுவுமே ஆதாரம் காட்டல. அவரு 95 விழுக்காடு எனக்கு அறிவை கொடுத்தது யாரு? ஜெர்மன் டாக்டர்னு. இதை விட ஒரு செருப்படி வேற எங்க இருக்க முடியும்? அப்ப இந்தியாவில ஒருத்தனுக்கு கூட இது தெரியும்னு அர்த்தம். இந்தியாவில கொடுத்தாங்க, அதை எடுத்துக்க தெரியணும்ல. எவங்க சொன்னா கதைங்க? எவனுக்கும் தெரியாதுங்க. இந்தியாவில இருக்கிற ஒரு பரதேசம் தெரியாது. புரியணும்ல. எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தருமே இல்ல. மீன் வந்து மீன் தண்ணியில வாழுது, மனுஷன் காத்துல வாழ்றான். இது ரெண்டுக்குமே எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது தண்ணியிலேயே வாழ்ந்துட்டு. அது வந்து எப்படின்னா மருத்துவமா சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் விட்டுருங்க. அறிவியலா சொல்ல வேணும். எப்படி அறிவியலா சொல்லணும்? சொல்லு. எவன் சொல்லியிருக்கான்? இந்தியாவில ஒரு பயலும் சொல்லலைங்க நான். ஆமா, இது மாதிரி விளக்கணும். இல்லைன்னா அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் தான் அறிவியலா எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் தான் அறிவியலா எழுதியிருக்கிறாரு. அந்த 942 குறள். அந்த 942 அந்த ஒரு குறளை வச்சு ஐயா ஓட்டுவீங்க. அந்த 942 தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி 942 தான். அது என்ன 942? நான் கூட ஆரம்பத்துல அவங்க புக்கை பார்த்துட்டு இது இப்ப கேட்டேன், இதோ வீடியோ பார்த்துட்டு என்னவா இருக்கும் 942. அப்புறம் தான் புரிஞ்சு போச்சு, இது ஒரே குரலை வச்சு 1330 கிடக்குது. ஒண்ணு தானே இவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு. ஒரே வந்து ஆமா. அப்ப அந்த அறிவியல அவர் பண்ணியிருக்காரு. அவனா பரிணாம அறிவியல்வாதி. இந்த பரிணாம அறிவியல்வாதி என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக அவர் அந்த ஒட்டுக்குடல் ஒன்று இருக்கு நம்ம உடம்புல. அந்த ஒட்டுக்குடல் தான் வந்து விலங்குகளுக்கு வேலை செய்யும், மனிதனுக்கு அமைதி ஆயிடுச்சு. அப்ப விலங்குகளுக்கு ஒட்டுக்குடல் வேலை செய்யுது,
மனிதனுக்கு ஒட்டுக்குள் அமைதி ஆயிடுச்சு. அதே போலத்தான் ஜீரண நீரும் அமைதிப்படுத்த வேண்டும். அது தேவையற்றது. அந்த பசியே தேவையற்றது. பசிங்கிற ஆளை சாப்பிடுகிற நோய். அந்த அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை யாருமே சொல்லல. 2 பேர் தான் சொன்னாங்க. ஒண்ணு திருமூலர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர். அதுக்கப்புறம் யார் சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த 2 பேர் தவிர இந்தியாவில எந்த முண்டங்களும் சொல்லல. எந்த யோக முண்டங்களும் சொல்ல. எனக்கு கோபம் தான் வருது. அவங்க பேர்ல சொன்னா உங்களுக்கு கடுப்பாயிரும். அதனால நான் விட்டுற வேண்டியது. அதெல்லாம் நான் அந்த காலத்தால் இருக்கிற 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற அறிவியல் தான் நான் பேச வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளவருக்கு பின்னிடம் யாரும் தெளிவாக சொல்லவில்லை. யாருக்கும் அந்த அறிவும் இல்லை. யாருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. நிறைய பேருக்கு நேற்று அந்த புக்கு சொன்னோம் இல்லையா, பாசிங் புக்கு, அதை திருலோகர பியூஜி சொன்னாங்கல்ல, அந்த புக்கை உடனே பார்த்து சொன்னாங்க. அந்த ஃபாஸ்டிங் கேன் சேவ் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையை உபவாசம், உண்ணா நோன்பு தான் உயிர். என்ன உண்ணா நோன்பு வாழ்ற உண்ணா நோன்பு ஃபாஸ்டிங் கேன் சேவ் யுவர் லைஃப். அந்த உண்ணா நோன்பு தான் உங்க உயிரை காப்பாற்றுதுன்னு அதை எழுதியிருக்காரு. அந்த அதை நீங்க பதிவு இறக்கம் பண்ணிக்கலாம். அது உங்களை அனுப்பிச்சாச்சு. நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். 10 பைசா செலவுலாம் பண்ணிக்கங்க. இல்ல, அந்த புக்கில் என்ன சொல்ல வர்றாருயா, அதுதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்குள்ள மறந்துட்டேன். அதாவது இந்த ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களை தவிர உங்க குழந்தைங்களோ வீட்டில் இருக்கிறவங்களோ யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறாரு. ஆனா நீங்க இந்த போடுறீங்க, உலகம் பூரா தெரியுட்டுன்னு. அவரு பாஸ்டிங் இருந்தாவே அடிக்கிட்டையும் சொல்லாடியா உன்னை கெடுத்துருவான் அப்படிங்கிறாரு. நீ இப்ப பாஸ்டிங் இருந்தா செத்துருவ, பாஸ்டிங் இருந்தா வாந்தி எடுப்ப, எதை சொல்லி உனக்கு கெடுத்துருவான், யாருக்கிட்டையும் சொல்லாத, நீயே இருந்து சரி பண்ணிக்கங்கிறார். இது பர்சனல் ரகசியம். நம்ம எல்லாத்தையும் சொல்றதுனாலதான் நம்மள மிஸ்கைட் பண்ணி விட்டுறாங்க. நீ சாப்பிடாத எப்படி இருக்கிறா, அந்த பாப்பா சொன்னாங்கல்ல, நீ எப்படி இருக்கிற, வெயிட் போடும், உயிர் போடும், எல்லாம் போடுங்கிறது. எல்லாம் நல்லா இருக்குங்கிறதா ஃபாஸ்டிங்கினுடைய தத்துவம். அவங்க ரிவர்ஸ்ல மாற்றி சொல்லுவாங்க. அது உங்களுடைய பர்சனல் ரகசியம். அது உங்க உடம்ப சுத்தமாக பண்ணிக்கிறது உங்க ரகசியம்தான். பண்ணிக்கிட்டு அப்புறம் சொல்லலாம். சரி, அப்ப நாம அதை சொல்ல முயற்சிக்கணும். அதாவது நமக்கு தெரிஞ்சதே உலருக்கு சொல்லி தர வேண்டும்ங்கிறது தான். அவரு ரைட் கருத்து இருக்குது. அதை நீங்க வேணும்னா இப்ப அது இதை அனுப்பிச்சு வச்சுட்டாரு. நீங்க அது பொத்தான அனுப்பினீங்கன்னா அந்த 200 பக்கமும் உங்க 200 பக்கமும் உங்க கைபேசிக்கு வந்துடும். ஓஹோ, இருந்தாலும் புக்ல படிக்கிற மாதிரி இருக்காது. அதை எடுத்துட்டு போய் நகல் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு போய் நீங்க கடைக்கு போனீங்கன்னா நகல் எடுத்துக்கலாம். அது 10 பைசா செலவில்லை, ஒரு 100 ரூபாய் செலவாகும், அவ்வளவுதான். போய் நகல் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்ல வாங்கினா ஒரு 2000 வாங்கிடுவான். வேணும்னா நகல் இறக்கிங்க. அதே 100 ரூபாய் செலவாகும், அவ்வளவுதான். இன்னைக்கு அறிவியல் வந்துருச்சு, அப்படியே படிச்சுட்டு போக வேண்டியது. ஆனா அதை படிச்சானே கண்டுபிடிக்க முடியாது. அதனுடைய அந்த ஃபாஸ்டிங் கேன் சேவ் லைஃப்ங்கிறது தமிழ்ல உண்ணா நோன்பு உயிர் காக்கணும்னு, அதை இன்னொன்று மட்டும் சொல்ல தெரியல எனக்கு. உண்ணா நோன்பு தான் உயிரை காக்கணும்னு அர்த்தம் இருக்கு. ஃபாஸ்டிங் கேன் சேவ் யுவர் லைஃப். என்னன்னா உயிரை காக்க. சரி போதும். சரி. அடுத்தது அது இலக்கு சொல்லணும். இலக்கு சொல்ல வேண்டும். என்னடா இலக்குன்னு கேட்ட தெரியாது. அங்கதான் மாட்டிக்கிட்டானுங்க. அதான் தெரியாது. இலக்கு விண்வெளிக்கு போறது. இங்கது விண்வெளியில போய் குடியேறி குடித்திறன் நடத்துறது. அது பரிணாம அறிவியலோட முடிச்சு போட தெரியல. யாருக்கு? டாக்டர் அர்னால்ட் எக்ரட்டுக்கும் பரிணாம அறிவியலோட முடிச்சு போட தெரியல. நீங்க சொல்லக்கூடிய இந்த இப்ப சொன்னீங்க பாரு, எவனோ ஒருத்தன், அவனுக்கு இந்த பரிணாம அறிவியலுக்கு முடிச்சு போக தெரியல. அப்ப உண்மை தெரிஞ்சு ஒழுங்கா சொல்ல தெரிய முண்டங்களா இருந்திருக்காங்க. 2 பேரும் முண்டங்கள் தான். உண்மை தெரிஞ்சும் இப்படி முடிச்சு போட தெரியணும். அதாவது பரிணாம அறிவியலோட முடிச்சு போட்டு பேசினாதான் அது கரெக்டா இருக்கும். இலக்கு சொல்லாது எதுவுமே அது தண்டம் தான். இலக்கு சொல்லாது எதுவுமே அது தண்டம் தான். ஆமா, அது புரியாது. சரியா? அவ்வளவுதான். சரிங்களா? சரி. கடைசி கேள்வி ஏதாவது பண்ணிக்கலாம். மறுபடியும் காலையில 4:30 மணிக்கு நிகழ்ச்சி வச்சுக்கலாம். சரிங்களா?
இது மாதிரி எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா நீங்க அந்த அப்புறம் இது முடிச்சுக்கலாம். அந்த 181 பக்கத்தை கீழே பார்த்தீங்கன்னா, கீழே 180 கீழே பார்த்தீங்கன்னா 182 பக்கத்துல இந்த கடைசியில பாருங்க, சா ட்ரைஸ்ன்னு வரும். சா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் அப்படி வருது பாருங்க. சா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் த சயின்ஸ் பிஹைண்ட் ப்ரோலாங்டு ஃபாஸ்டிங். அதை அதை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்க, என்ன அப்படி படிங்க. சா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன். Shaw tries to explain the science behind the prolonged fasting. Perhaps his body is undergoing chronic adaptation, learning to survive on few calories as compared to 1800 calories a day required for a normal person. Believes the neurophysician. The most amazing part of Manek's fasting was he was physically active and carried out all normal activities. On the 404th day of fasting, he climbed the Palitana hill and believe me, he was fasting than many who were eating plenty. So, say Shah. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் த சயின்ஸ் பிஹைண்ட் ப்ரோலாங்டு ஃபாஸ்டிங். இந்த ப்ரோலாங்டு ஃபாஸ்டிங் என்ன தெரியுமா அர்த்தம்? நீண்ட கால பட்டினி இருக்கின்ற பொழுது ப்ரோலாங்டு ஃபாஸ்டிங். ஆக நீண்ட கால பட்டி, இப்ப நம்மள நீண்ட கால பட்டினி போடுறோம் இல்லையா, நீண்ட கால பட்டினி போடுறதுனால அவர்கள் உடம்பானது மிக குறைந்த சக்தியில் வாழ பழகி கொள்ளுகிறதுன்னு அடிக்கிறான். சொல்றது யாருங்க? நரம்பியல் மருத்துவர்கள். எந்த மருத்துவர்கள்? அவன் ஃபைனல். நரம்பியல் மருத்துவர் தான் இருக்கிறதே ஃபைனல். நரம்பியல் மருத்துவம் தான் இருக்கிறதே ஃபைனல். அவன் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு கதை. அவன் சொல்லிட்டா நரம்பியல் மருத்துவர் தாங்க இருக்கிறது ஃபைனலு. எந்த மருத்துவர் ஃபைனல்? நரம்பு எதோட தொடர்புடையது சொல்லுங்க. நரம்பு எதோட தொடர்புடையது? மூளையும் தண்டுபடம். மூளையும் சரி, நல்லா இருக்கு. சரி சரி சரி, அங்க போங்க. தாத்தா பேசிட்டு வர, நீ போ. ஒரு நிமிஷம் கூட்டிட்டு வாங்க, தூக்குமா. சரி என்ன போகண்ணே. சரி முடிஞ்சுது. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ கவனி, அங்க பேசிட்டு இருக்கிற பேசுங்க. வணக்கம் சொல்லி பேசுங்க. எல்லாரும் நீர் சாப்பிடுங்க, எல்லாரும் பழங்கள் சாப்பிடுங்க சொல்லுங்க. எல்லாரும் பழங்கள் சாப்பிடுங்க சொல்லுங்க. எல்லாரும் பழங்கள் சாப்பிடுங்க. தண்ணி குடிச்சிக்கலான்னு கேளுங்க. தண்ணி குடிச்சிங்களா? இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு பழம் திராட்சை சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தண்ணி குடிச்சாங்களாமா? அப்ப தாத்தா நீர் சாப்பிட்டியா? சூப்பர் சூப்பர். தாத்தா நீர் சாப்பிட்டா என்ன பண்ணும்? தாத்தா நீர் எப்படி செய்வ? தாத்தா நீர் தாத்தா நீர் சாப்பிட்டு என்ன வரும்? சரி, எங்க வீடு கட்டுவேன்? எங்க போய் வீடு கட்டுவேன்? சூரியன்ல போய் வீடு கட்டு வராம. எங்க வீடு கட்டுவேன்? சூரியன்ல போய் வீடு கட்டுவேங்கிறாரு. எங்க வீடு கட்டுவேன்? சூரியன்ல போய் வீடு கட்டுவேன். அது தாத்தா போட்ட வேலை. இதெல்லாம் தாத்தா சொல்லி கொடுக்குற வேலை. சூரியன்ல போய் வீடு கட்டு வராம. சரி சரி சரி, நிலத்தை விட்டு ஆகாயத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்பயே சொல்லி கொடுக்கறது இல்ல, சொல்லி கொடுக்கணும். அது இன்னைக்கு போற இதை வச்சுதான் பாடம் நடத்துறேன். இதை வச்சுதான் இன்னைக்கு போற அவருக்கு பாடம். இதை வச்சுதான் அவருக்கு பாடம் நடத்துறேன். இதை வச்சுதான் பாடம் நடத்திருக்க அவருக்கு. அவர் பாரு தூக்கவே முடியல, தூக்குறாரு. ஐயோ இதுதான் வேணுங்கிறாரு. இதை வச்சுட்டு அவர் பாடம் நடத்துறாரு. அவங்க அம்மாட்டு சொல்லி, அவங்க அம்மா வந்து கல்லூரி பேராசியே, அதுக்கு பாடம் நடத்து. அம்மா செவ்வாய்க்கு போறாங்க, செவ்வாய்க்கு போலாமா, சந்திரனுக்கு போலாமா, அங்க போய் வீடு கட்டலாம். அவங்க அம்மா என்னடா. அப்புறம் பூமி பத்தி சொன்ன, பூமியும் முட்டாள் வாழ்ற, பூமியில முட்டாளுதான் வாழ்வாங்க, சந்திரன்ல தான் அறிவாளிக்கு வாழ்வாங்க. நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்பவே மட்டும் ஏற்றி விட்டேன். அப்புறம் சொல்லி கொடுத்துட்டேன். பூமியில முட்டாளுக்கு தான் இருப்பாங்க, விண்வெளியில அறிவாளிக்கு போய் இருப்பாங்க. நாங்க விண்வெளியில போய் வீடு கட்டுவோம், அவங்க தான் அறிவாளிங்கிறாப்புல. ஓ அப்படியா அப்படிங்கிறாப்புல. ஆமா ஆமா, பூமியை நம்ப முடியாதுங்கிறாப்புல. சொல்லி கொடுக்கறது தானே. பின்ன அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது? 4 தடவை சொல்லிக்கிட்டுன்னு வச்சுக்காத, மண்டையில ஏறிடு. அவ்வளவுதான். மண்டை பூமியில வாழ்றது முட்டாள்தானே, விண்வெளியில வாழ்றது அறிவாளித்தனம் சொல்லிட்டோம்னா, அப்படி திருப்பி திருப்பி 10 தடவை சொன்னோம்னு வச்சுக்கங்க, அப்படியே மண்டையில ஏறிடு. அப்புறம் அதுவே சொல்லிட்டே தெரியும். அப்புறம் அது மண்டை ஒரு நாளைக்கு வேலை செய்யும். ஒரு 25 வருஷம் 30 வருஷம் சொல்லும்போது தாத்தா இது வைப்போ சொன்னானே,
பூமியில வாழ்றது முட்டாள்தானே, விண்வெளியில் வாழ்றது அறிவாளத்தானே. கரெக்டா தான் சொல்லியிருக்கான். பூமியில பத்தி எப்ப பாரு பிரச்சனை வருது, போயிடலாமான்னு என்ன வந்தது, அப்படித்தான் அதுவும் தூண்டி 10 விடும். வருஷம் கழிச்சு திங்க் பண்ணுவான். 10 வருஷம் கழிச்சு திங்க் பண்ணுவான்னா சரிங்கய்யா, தாத்தா ரொம்ப அப்பவே சொன்னாரு அப்படின்னு. ஆமாம். சரி, மறுபடியும் சந்திப்போம். காலை 4:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றிங்க, நன்றி 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 நன்றி. நன்றி, வணக்கம். காலையில போ. நன்றிங்க ஐயா.